ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்தியான சமையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் ராத்திரியே பச்சை பயிரும் கொள்ளும் ஊற வச்சுருந்தேங்க. அதை காலையில் எழுந்து திரும்பவும் ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. கழுவி எடுத்துட்டு இதை கொஞ்சம் இது போல் அரிச்சு சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் எவ்வளோ சுத்தமானதா வாங்கினாலுமே நமக்கு இதில் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கல் இருக்கதாங்க செய்யுது. அதனால் நான் இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி அரிச்சு எடுத்துட்டேங்க. அரிச்சு எடுக்கிறேன். கடைசியில் இதில் கொஞ்சமாக இருந்ததுங்க. ஒரு 2 கல் இருந்தது. ஒரு சின்ன 2 கல் இருந்தது. அதுக்கடுத்து ஊறாமல் இருக்குங்க. சில நேரத்தில் பச்சை பயிறுமே இந்த கொள்ளும் சிலதெல்லாம் ஊறாமல் கடக்கு கடக்குன்னு இருக்கும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. இதை குழம்புல போட்டால் அது சரியாக வேகாது. அதனால் அதையுமே நீக்கிட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு எனக்கு வேஸ்ட்டு கிடச்சது எடுத்துட்டேன். அதை குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்துருந்தேங்க. உருளைக்கிழங்க மேலே தோல் சீவிட்டு இது போல் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து மூடி போட்டு இதை ஒரு 4 விசில் அளவுக்கு விட்டுக்கலாங்க. அப்போ தான் நமக்கு 4லேருந்து 5 விசில் கூட விட்டுக்கலாம் நம்ம. ஏன்னா நமக்கு கொள்ளும் பச்சை பயிரும் நல்லா வேகணும். அதனால தான் இது விட்டுலாம். அதுக்கடுத்து சாதமும் ஒரு பக்கம் வச்சுட்டேங்க. எனக்கு தேவையான அளவு இன்னொரு குக்கரில் சாதத்துக்கு அரிசி கழுவி வச்சுட்டேங்க. இதுவும் ஒரு பக்கம் ஏற்றிட்டோம். அதுக்கடுத்து ஒரு பக்கம் களி செய்ய போகிறேங்க. ராகி களி செய்கிறதுக்காக நான் ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன். அதில் தண்ணி சேர்த்து இதில் நைட்டு சாதம் இருந்ததுங்க. அந்த சாதத்தை கொஞ்சம் சேர்த்து தான் நான் களி செய்ய போகிறேன். களிக்கு சாதம் போட்டு செய்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நான் எப்போவுமே கொஞ்சம் சாதம் போட்டு தான் செய்வேன். இதுவும் மூடி வச்சுக்கலாம். இப்போது அதுக்கடுத்து சப்பாத்தி செய்கிறதுக்காக இப்போ கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து இதில் எல்லா பக்கமும் கோதுமை மாவில் படுற மாதிரி இது போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த உப்பும் எண்ணெயும் எல்லா பக்கமும் படணும் இந்த கோதுமை மாவில். இது போல் கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கோதுமை மாவை நல்லா அழுத்தி பிசையணுங்க. எப்போவுமே சப்பாத்தி நமக்கு சாஃப்டாக நல்லா வரணுன்னா கோதுமை மாவு பிசைகிறதுல தாங்க இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு நம்ம அழுத்தி நல்லா பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா கோதுமை மாவை நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா பிசையணுங்க. பிசைஞ்சிட்டு பாருங்கள், நான் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கன்சிஸ்டன்சி பாருங்கள், விரல் வச்சா லைட்டாக உள்ளே போகணும். இது பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இதையும் மூடி போட்டு வச்சிடலாம். மாவு ஊறட்டும். நமக்கு பச்சை பயிறு கொள்ளு ஒரு 5 விசில் வந்ததுங்க. அதுவும் முடிஞ்சிடுச்சு. இந்த பக்கம் சாதமும் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த பக்கம் களிக்கு வச்சுருந்தேன் இல்லையா, களியும் பாருங்கள் இது போல் நுரைச்சி வருது. இதுக்கு இப்போது நம்ம ராகி மாவு சேர்க்க வேண்டியது தாங்க. ராகி மாவு சேர்த்துட்டு இதை கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா வேக வைக்கணுங்க. இது பாருங்கள், இது போல் வேகணும். இது நல்லா வேகணும். வெந்த உடனே இது போல் நம்ம கலந்து கொடுக்கணுங்க. கலரும்போது எனக்கு கொஞ்சம் நல்லா இது கட்டியாக இருக்குங்க. கட்டியாக இருக்கிறதால இப்போ நான் பக்கத்தில் ஸ்டவ்வில் கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கணுங்க. சுடு தண்ணி நல்லா கொதுன்னு கொதிக்கிற தண்ணியை திரும்பவும் இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு திரும்பவும் இதை அப்படியே லைட்டாக கலந்து மூடி போட்டுடணுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். மீடியம் ஃப்ளேம் வச்சு மூடி போட்டு வச்சிட்டோம்னா இது நல்லா வெந்துடும். இந்த களி நல்லா வெந்து வரும். அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு வெங்காயம் அரிஞ்சிக்கலாம் வாங்க. இப்போ 2 வெங்காயம் நான் அரிஞ்சிக்கிட்டேங்க. அதுக்கடுத்து 2 தக்காளி எடுத்துருந்தேங்க. தக்காளியும் மேல் பகுதி எடுத்துட்டு இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. தக்காளி ரொம்ப ரேட்டாக இருக்குங்க. இங்கே பெங்களூரில் 45 ரூபாங்க 1 கிலோ தக்காளி. நேற்று தான் நான் 2 கிலோ வாங்கிட்டு வந்தேன். நம்ம ஊர்லலாம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ நமக்கு 2 தக்காளியும் அரிஞ்சு வச்சுட்டோம் இல்லையா, அரிஞ்சு வச்சுட்டேன். இந்த தோல்லாம் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேங்க, செடிக்கு போடுவேன். இதை எடுத்து வச்சுட்டோம். அதுக்கடுத்து ஒவ்வொரு முறை நம்ம சமைச்சிட்டு சமைக்கும்போது அடிக்கடி கை கழுவி தாங்க செய்யணும். அதுதான் ரொம்ப சுத்தமாக, அப்போ தான் சுத்தமாக இருக்கும். அதுக்கடுத்து மிக்ஸி ஜார் எடுத்து தேங்காய் எடுத்துட்டேங்க. தேங்காய் எடுத்து அதையும் கட் பண்ணி போட்டேன். தேங்காய் கொஞ்சம் கம்மியாக இருந்ததால்
இருந்த தேங்காய் எடுத்துட்டேங்க. அதில் கட் பண்ணி வச்சதில் பாதி தக்காளி சேர்த்துட்டேன். அதை எடுத்துட்டோம். அதுக்கடுத்து ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு எடுத்திருக்கேங்க. இது ரொம்ப சின்ன ஸ்பூனு, அதனால் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பட்டை, கொஞ்சம் லவங்கம் எடுத்திருக்கேன். பட்டை கொஞ்சம் ஒரு 2 லவங்கம் எடுத்திருக்கேன். அதிகமாக எடுக்கலைங்க. மசாலா அதிகமாக சேர்க்க மாட்டேன்னா. கொஞ்சமாக வந்து மிளகு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சீரகம் எடுத்திருக்கேன். ஏன்னா இது கேஸுங்க. பச்சை பயிறு திரும்ப கொள்ளும் சேர்க்குறோம் இல்லையா, கொஞ்சம் கேஸ் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இதெல்லாம் சேர்த்தா தான் நமக்கு கேஸ் இல்லாமல் கொஞ்சம் வயிறு கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்லா டைஜஷன் ஆகும். அதனால தான் இப்போ ஏற்கனவே நம்ம வந்து வேக வச்ச பச்சை பயிறு இருக்குது இல்லையா, அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எதுக்கு சேர்க்குறோன்னா, இது வந்து இந்த குழம்போட கன்சிஸ்டன்சி நல்லா கெட்டியாகிறதுக்காக தான். இல்லைன்னா குழம்பு தண்ணியாக இருக்கும். இது போல் கொஞ்சமாக வேக வச்சதை அரைச்சி சேர்க்கும்போது குழம்பு கொஞ்சம் திக்காகுங்க. குழம்பு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அதையும் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம களி பார்க்கலாம் வாங்க. நம்ம சேர்த்த தண்ணி பார்த்திங்களா, சிம்மில் வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை வந்து நல்லா கிளறி விட்டுடலாம். களினாலே எப்போவுமே நல்லா கிண்டணுங்க. கிண்டனா தான் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் கூட கட்டியே இருக்கக்கூடாது. கட்டிகள் இல்லாமல் நல்லா பஞ்சு போல் இருக்கணும் களி. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி நான் வந்து 2 பக்கத்துலையுமே வந்து மாற்றி மாற்றி நல்லா கிண்டி விட்டுட்டோங்க. கிண்டி விட்டு கரெக்டாக நமக்கு வெந்து வந்துடுச்சு. களி வெந்திருக்கு. இப்போ நம்ம இந்த நம்ம கட்டையில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுடலாம். கரண்டியால் நல்லா எடுத்து விட்டு இப்போ இதை நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே வந்து மூடி போட்டு வச்சிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். அப்படியே இருக்கட்டும். இந்த சூட்லேயே இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுட்டா இந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் நல்லா இது வந்து நல்லா களி நல்லா மலர்ந்து வரும். அதனால தான் இப்போ நம்ம மூடி போட்டுருவோம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குழம்பு தாளிக்க போகிறோம். இப்போ நான் வந்து குக்கர் வச்சுருக்கேங்க. ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்துருக்கேங்க. கடுகோட நம்ம ஏற்கனவே 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டோம். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க. கருவேப்பிலை வந்து நல்லா காஞ்சிடுச்சு. அதனால் கையால் நசுக்கி சேர்த்துட்டேங்க. நசுக்கி சேர்த்துட்டா வந்து எடுத்து போட மாட்டாங்க. அப்படியே நம்மளுக்கு அப்படியே குழம்புல நல்லாயிருக்கும். அதனால தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிலாம். இப்போ கொஞ்சமாக வந்து நான் பெருங்காயம் சேர்க்குறேங்க. பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து கொஞ்சமாக ஏற்கனவே எடுத்து வச்ச தக்காளி இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி வந்து ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை. லைட்டாக வதங்கினாலே போதும். ஏன்னா நம்ம அரைக்கும் போதும் சேர்த்து அதை அரைச்சிருக்கோம் இல்லையா, அதுவும் கொஞ்சம் புளிப்பு சுவை கிடைக்கும். இப்போ நம்ம குழம்பு மிளகாய் தூள் வந்து வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துருக்கேன் நான். இது சாம்பார் பொடி இல்லைங்க, காரப்பொடி. காரக்குழம்பு செய்கிறதுக்காக நான் ஒரு பொடி செய்து வச்சுருக்கேன், அதை தான் சேர்த்துருக்கேன். அதை வந்து சேர்த்துட்டேன். நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, சாம்பார் பொடி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு உப்பு இப்போ தாங்க இருந்தது, அதை தான் சேர்த்துட்டேன். அதையும் வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச மிக்சியில் அரைச்சி வச்ச இது விழுதியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் இது போல் கலந்து கொடுத்துக்கலாங்க. கலந்து கொடுத்துட்டு நம்ம இப்போ வேக வச்ச பச்சை பயிறு, கொள்ளு, அதுக்கடுத்து வந்து இந்த உருளைக்கிழங்கு பெரிய பெரிய பீஸாக வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே சேர்த்து அந்த உருளைக்கிழங்கை மசிச்சு விட்டுக்கலாங்க. இது உருளைக்கிழங்கு மசிக்கிறதாலையுமே அதுக்கடுத்து நம்ம வந்து கொள்ளும் பாசிப்பயிரும் நம்ம கொஞ்சமாக அரைச்சி சேர்த்ததால இந்த குழம்பு நல்லா திக்காக இருக்குங்க. கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த குழம்பு. இது எல்லாத்துக்குமே செட் ஆகும். இட்லி, தோசை, சப்பாத்தி, களி எல்லாத்துக்குமே இந்த மசாலா குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது போல் நல்லா கொதன்னு நல்லா கொதிக்கணுங்க. கொதித்து வரும்போது நல்ல மணம் வரும். இந்த மசாலாவோட மணம், இந்த கொள்ளு, இந்த பச்சை பயிரோட மணம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். இது இறக்கி வச்சுட்டு அதுக்கடுத்து களி கிண்டலாம் வாங்க. களி பாருங்கள் நல்லா மலர்ந்துருக்கு. இப்போ நான் ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணியில் வந்து கரண்டியை நனைச்சிட்டு இப்போ நம்ம வந்து களியை வந்து உருண்டை பிடிக்க வேண்டியதாங்க. கையில் கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க. எப்போவுமே களி வந்து செய்தால் நம்ம கையில் ஒட்டக்கூடாது. அதுதான் பர்ஃபெக்டான களின்னு அர்த்தம். நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இது போல் தான் இருக்கணும் களி. இப்போ நான் வந்து இதை வந்து செய்து
ஒரு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிட போகிறாங்க. நான் எடுத்ததில் வந்து எனக்கு கிட்டத்தட்ட 3 களி கிடைச்சி 3 உருண்டை கிடைச்சதுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா பஞ்சு போல் நல்லா இருக்குங்க. 3 3 உருண்டை களி கிடைச்சதுங்க. இது வந்து செய்து வச்சுட்டேன். அதுக்கடுத்து சப்பாத்தி மாவும் நல்லா ஊறியிருக்கு. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுருந்தேன். சப்பாத்தியுமே சுட்டுட்டேன் பாருங்கள். தேய்ச்சிட்டேங்க. தேய்க்கிறத காமிக்க முடியலைங்க. சப்பாத்தி போட்ட உடனே லைட்டாக பாருங்கள் கொஞ்ச உப்பி வந்திருக்கு பாருங்கள். இப்போ திருப்பி போட்டு நம்ம வந்து சுட வேண்டியது தாங்க. இது ஸ்கொயர் சப்பாத்தி தான் போட்டிருந்தேன். இந்த சப்பாத்தி நல்லா இருக்குங்க. நல்ல உப்பலாக வரும் சப்பாத்தி. இப்போ பாருங்கள் நான் காமிக்கிறேன். பூரி மாதிரி நல்லா வருங்க. நல்லா ப்ளஃபியாக வரும். லேயராக வருங்க இந்த சப்பாத்தி. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எப்போயுமே ஒரு சமைக்கிற வீடுகளில் வந்து சப்பாத்தி இப்படி தான் போடுவேன். ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. இது போல் சப்பாத்திகள் நிறைய பிடிக்கும். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக சமைக்கிறேங்க. சமைக்கிற வீடுகளில் கிட்டத்தட்ட நான் நிறைய வீடுகளில் வந்து இந்த ஸ்கொயர் சப்பாத்தி தான் போடுவேன். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம செய்யும்போது எந்த அளவுக்கு சாஃப்ட் இருக்குதோ அதே போல் தான் நம்ம வந்து மறுநாள் இருந்தாலுமே நம்ம சப்பாத்தி அவ்வளவு சாஃப்டாக இருக்கும். அது என்னன்னா நம்ம மாவு பிசையிறதுல தாங்க இருக்குது. மாவில் பிசையிறது அதுக்கடுத்து நம்ம தேய்ச்சி சுடுறதுல தான் இருக்குது. இப்போ பாருங்கள் இப்போ 2வது சப்பாத்தியும் போட்டுட்டேன். கிட்டத்தட்ட நான் பிசைஞ்ச மாவுக்கு எனக்கு 6 சப்பாத்தி வந்ததுங்க. அதையுமே எல்லாம் தேய்ச்சி எடுத்து சுட்டு எடுத்துட்டேங்க. அதுக்கடுத்து என்னோடய மகன் வந்து காலேஜுக்கு வந்து சப்பாத்தி தான் எடுத்துகிட்டு போயிருந்தான். சப்பாத்தியும் அந்த மசாலா குழம்பு எடுத்துகிட்டு போயிருந்தான். காலையில் வந்து களி தாங்க சாப்பிட்ருந்தான் அவன். ஒரு பாதி உருண்டை வந்து களி சாப்பிட்டு போனான். களி வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்தி. பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லாவே சாப்பிட்லாம். இந்த சப்பாத்தி பாருங்கள் சுடும்போதே லேயர் பிரிஞ்சிருக்கு. ரொம்ப நல்லா பிரிஞ்சிருக்கு. சுடும்போதே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு எல்லாம் ரெடிங்க. சாதம், களி, சப்பாத்தி, குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அதே கையோட வந்து பாத்திரத்தை கழுவிட்டா நமக்கு சமையல் கட்டு சுத்தமாக இருக்குங்க. எவ்வளோ பாத்திரம் சேர்ந்துடுச்சு பாருங்கள். குக்கரு, நமக்கு மசாலா அரைச்சது, மிக்ஸி எல்லாமே சேர்ந்துடுச்சு. இப்போ இதையும் நான் வந்து ஸ்டவ்வும் பாருங்கள் எப்படி இருக்குது. இதை வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எப்போவுமே சமைச்ச கையோட சுத்தம் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. அதுக்கடுத்து செய்யணுன்னா நமக்கும் கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள் எல்லாமே சுத்தம் பண்ணிட்டேன். என்னோடய சமையல் கட்டு நல்லா சுத்தமாக இருக்குங்க. இப்போ சுத்தமாகிடுச்சு என்னோடய சமையல் கட்டு. இப்போ நான் வந்து இதெல்லாம் வேலையை முடிச்சுட்டு திரும்ப நான் 9 மணிக்கு நான் வந்து வேலைக்கு போகணுங்க. வேலைக்கு கிளம்பணும். இப்போ பாருங்கள் பாத்திரமும் வந்து சுத்தமாயிடுச்சு. நம்ம வந்து சமைச்ச கையோடு சுத்தம் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும் நமக்கு. இங்கே பாருங்கள் சப்பாத்தி பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். லேயராக நல்லா இருக்குங்க. நான் உங்களுக்கு வந்து பிச்சு காமிக்க மறந்துட்டேங்க. பிச்சு காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். பாருங்கள் குழம்பு வந்து எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, களி எல்லாத்துக்குமே இந்த மசாலா குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். சாதமும் இருக்குது. எல்லாருமே சாப்பிட்டு அவங்களும் பாக்ஸுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்கங்க. அதுக்கடுத்து நான் வந்து குப்பை வந்து வெளியேற்ற மாட்டேங்க. காய்கறிகளோட குப்பை எல்லாமே இது போல் பக்கெட்டில் சேர்த்து வைப்பேன். பக்கெட்டில் சேர்த்து வச்சு நல்லா இது வந்து இதுக்கு மேலே மண் சேர்த்து நல்லா மக்கின உடனே செடிங்களுக்கெல்லாம் கொடுப்பேங்க. உரமாக கொடுப்பேன். என்னோடய செடிகள் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா வளருங்க. பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த செடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.